வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு 4 கிரக சேர்க்கை மீனத்தில். இனி ராசி பல நிகழ்ச்சிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்திலே நிறைய கிரகங்கள் இணைந்திருந்தால் செலவு அதிகமாக வரும் என்று சொல்வார்கள். ஆனால் அது சுபகிரகமான சுக்கிரன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்று, நன்மை செய்யும் கிரகமான சந்திரனும் 12ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்து, 3/6 குடைவன் 12ஆம் இடம் சென்று அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பதால் சுப செலவுகள் வரும். செலவுலயே நல்ல செலவு, கெட்ட செலவு, 2 விதமான செலவு இருக்கு. சந்தோஷமா ஒரு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அது நல்ல செலவு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி வரும்போது வெளியில வரத்தே 3.25 பில்லு அப்படின்னா அது வருத்தத்தோட வேற வழி இல்லையே. அந்த பில்லை கட்டினாதான் பேஷண்ட்டை வெளியே விடுவாங்க. அதுக்காக பணம் கட்டி நம்ம வீட்டுல இருக்கிற பேஷண்ட்டை வெளியே வீல் சேர்ல தள்ளிட்டு வரோம் பாருங்க, அது கெட்ட செலவு. இப்ப மேஷ ராசிக்கு நல்ல செலவு, சந்தோஷமா பண்ணக்கூடிய செலவெல்லாம் வரும். வீடு மனை வாங்குவீர்கள், அதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதற்காக ஒரு பெரிய தொகையை எடுத்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்ல செலவுகள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, நகை நட்டு வாங்குறது, பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிசினஸ்க்கு தேவையான மெஷினரிஸ் வாங்குறது, புதுசா கார் வாங்குறது அல்லது 2 வீலர் வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேர்க்கை, இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். நல்ல நாள். ஆனா செலவு ஜாஸ்தியா இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. வரப்போற தமிழ் புத்தாண்டுல பார்த்தா 33 நாள் தான் மொத்தமே முகூர்த்த நாள். விசுபாவசுப வருஷம் அப்படின்னு பேர். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை 1ஆம் தேதி ஆரம்பிக்க போற தமிழ் வருஷத்துக்கு பேர் விசுபாவசுப வருஷம்னு பேரு. அந்த வருஷத்துல மொத்தமே 33 நாள் தான் முகூர்த்த நாள். 365 நாள்ல வெறும் 33 நாள் தான் சுப முகூர்த்த நாள். என்னுடைய வெப்சைட்ல போடுவேன். என்னுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த முகூர்த்த நாளுடைய லிஸ்ட் கிடைக்கும். டேட்டு, டைம், என்ன லக்னங்கிறதோட போட்டிருப்பேன். எந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கறது கூட அதுல போட்டிருக்கோம். 33 முகூர்த்த நாட்கள் தான் வருகிற தமிழ் புத்தாண்டிலே இருக்கிறது. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இது மிக மிக சிறப்பான, நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. தொட்டதெல்லாம் ஜெயம், நினைச்சதெல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டீர்கள். அந்த வைராக்கியம் இருக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு. என்ன, கிரகங்கள்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்கு, ரொம்ப அனுசரணையா இருக்கு கிரகங்கள்லாம். அதனால நீங்க சும்மா கொஞ்சம் முயற்சி பண்ணாலே அது வேகமா முடிஞ்சிடும். அதனால அந்த எஃபர்ட் நீங்க போடணும். கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். வியாபாரத்திற்கு, குடும்ப விஷயங்களுக்கு, பொருளாதாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலுக்கு, மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு. கல்விக்கு அதிபதியான புதன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் ரிஷபராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக ஆர்வம் காட்டுவார்கள். வரப்போற பரீட்சைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதிலே மும்முரமாக இருப்பார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரம் வெகு சிறப்பாக நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக புதமான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திற்கு சென்று நீச்சபங்க ராஜயோகம் என்னும் அற்புதமான ஒரு யோகத்தை பெற்றிருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். உயர் பதவி, கௌரவ பதவி எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் பார்க்கலாம்.
இது வரைக்கும் அவ்வளவு பெரிய லாபத்தை நீங்க ஒரே நேரத்துல பார்த்திருப்பீங்களாங்கிறதே சந்தேகம்தான். 2-3 மாதங்களிலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகையை 2-3 நாட்களுக்குள் சம்பாதித்து விடுவீர்கள். அவ்வளவு பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய, பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று நீங்கள் உங்கள் துறையிலே முன்னிலைக்கு வருவீர்கள். உங்கள் வியாபாரத்திலே முதலிடத்தை பிடிப்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். ப்ரமோஷன் அண்ட் டிரான்ஸ்பர் சேர்ந்து வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மனதிலே ஒரு நிம்மதியை கொடுக்கும். எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இப்பொழுது வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 8ஆம் இடத்திலே சூரியன் சனி, 9ஆம் இடத்திலே சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு, 11ஆம் இடத்திலே குரு, 12ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்து கேது. இவை அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த கிரக அமைப்பு வெகு அற்புதமான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது பிற சுய தொழில்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஒருபடி உயரக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கிறது. ஒருபடி உயர்வது என்று நான் இங்கே குறிப்பிடுவது பொருளாதார வளர்ச்சியையும் சேர்த்துத்தான். பொருளாதாரத்தில் வளர்ந்தாதான் உங்களுடைய வெற்றியை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நான் 2 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு சேர்த்து வச்சேன்னு கேட்பாங்க பெரியவங்க. ஒன்னும் சேர்த்தெல்லாம் வைக்கலன்னா அப்ப என்ன நீ வியாபாரம் பண்ண 2 வருஷமா என்னத்தை கிழிச்ச அப்படிம்பாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. வயசானவங்கள்ட்ட போய் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஊர்ல வேலை பார்க்கறேன், ஃபாரின் போயிட்டு வந்தேன், இங்க இந்த பிசினஸ் பண்ண அப்படின்னா சொன்னா சரிப்பா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, கையில எவ்வளவு லட்சம் தங்கி சொல்லு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப நீ எதுக்கு வேஸ்டா அலையிற, எங்க வேலைக்கு போங்க. நீ எவ்வளவு சேமிப்பு செய்கிறாய் என்பதை வைத்துத்தான் உனது வளர்ச்சியை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நான் வளர்ந்து விட்டேன் என்று நீ சொன்னால், அது வார்த்தைகளால் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் கடந்த 2 வருடங்களிலே 5 லட்சம் ரூபாய் சேமிப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்படியே பரவாயில்லையே, நல்ல சேமிப்பு தான், அடுத்த வருஷம் இதை 10 லட்சமாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சேமிப்பே ஒன்னும் பண்ணல, ஆனா நான் நல்லா பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அது நல்ல பண்றதா யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்பொழுது வரப்போற வளர்ச்சி பொருளாதார ரீதியாகவும் பெரிய வளர்ச்சியாக இருக்கும். வியாபார வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியும் சேர்த்துத்தான். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். புதிதாக சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் கடகராசிக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசவும் வேண்டாம், பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில 10:37க்கு முடிஞ்சிடும். சந்திராஷ்டமம் நாளை காலையில முடிஞ்சிருது. 10:30 மணிக்கெல்லாம் 10:37 வரையிலே இருக்கிறது நாளை காலை. அதன் பிறகு நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள். நாளைக்கு என்னென்ன பண்ணணும், சந்திராஷ்டமம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு என்னென்ன பண்ணுங்கிறத வேணா இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு எழுதி பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு செயல்படுத்துங்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான லாபாதிபதி சந்திரன் அங்கே இருக்கிறது. 2-9க்கு அதிபதியான தனபாகியாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசிக்கும் 10க்கும் அதிபதியான புதனும் 7ஆம் இடத்திலே சென்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது. நீச்சமாகி பிறகு நீச்ச பங்கம் ஏற்பட்டு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு அமைப்பிலே ராசியாதிபதி புதன் வலுவாக இருக்கிறது என்று சொல்லலாம். சுக்கிரனும் புதனும் ராசியை பார்ப்பதால் நன்மை. 9ஆம் இடத்திலிருந்து குருவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லா சுப கிரகங்களும் ராசியை ஒரே நேரத்தில் பார்க்குது. ரிஷபத்திலிருந்து குரு பார்க்குது, மீனத்திலிருந்து சுக்கிரன் உச்ச சுக்கிரன் பார்க்கிறது, மீனத்திலிருந்து புதன் பார்க்கிறது. வளர்பிறை என்பதால் சந்திரனும் சுப கிரகம், சந்திரனும் ராசியை பார்க்கிறது. சந்திரன் வளர்பிறையில மட்டும் சுப கிரகம், தேய்பிறையில அசுப கிரகம். இப்ப சந்திரனும் பார்க்கிறது. சந்திரன் புதன்
சுக்கிரன் 3 மீனத்துல இருந்து பாக்குது, ரிஷபத்துல இருந்து குரு பார்க்குது. மொத்தமே இவ்வளவு சுப கிரகங்கள். புதன், குரு, சுக்கிரன் 3 தான் சுப கிரகம். சந்திரன் வளர்பிறையில மட்டும் சுப கிரகம். இப்ப எல்லா சுப கிரகங்களும் கன்னி ராசியை ஒரே நேரத்திலே பார்ப்பதால் பெரிய அதிர்ஷ்டம், பெரிய நன்மை. நீங்க என்ன பண்ணாலும் அது வெற்றிகரமா நடக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவீர்கள். என்ன தொழிலா இருந்தாலும் சரி, உங்க தொழில நீங்க தான் ராஜா, நீங்க வச்சதுதான் சட்டம். உங்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் புரட்சிகரமான ஒரு வெற்றியை பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்திலே அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்து விட்டன 7ஆம் இடத்திலே. தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி என்றால் சுக்கிரன் உங்களை பொறுத்தவரையிலே, லாபஸ்தானாதிபதி என்றால் சந்திரன். அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குது. அதனால பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும். கணிசமான முன்னேற்றம் பொருளாதாரத்திலே ஏற்படும். எங்க இருந்தெல்லாமோ பழைய பாக்கி பணம் எல்லாம் வசூலாகும். சில பேர்லாம் கொடுக்கவே மாட்டாம, அவ்வளவுதான், இந்த பணம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பேட் டெப்ஸ்ல எழுதி வச்சிருப்போம், நம்ம அது வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தா அந்த பணம் திரும்பி வரும். அந்த மாதிரி பெரிய பெரிய திருப்பங்கள் பொருளாதாரத்திலே ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் அமைதியாக, ஒற்றுமையாக, சந்தோஷமாக, ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் விதத்திலே இருப்பார்கள். குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை மிக மிக சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த பாடத்துல வேணாலும் என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுனா ஆன்சர் பண்றானா இல்லையா பார் அப்படின்னு பசங்கெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க ரிப்ளை. இப்ப படிச்சிட்டு இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தா அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் போறல அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். நான் நிறைய பேர்த்த பேசி பார்த்தேன். அவங்க இங்கிலீஷ் நாலேஜ் போராது, இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் நாலேஜ்ல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கூட அவங்க தன்னுடைய ஆங்கில மொழி புலமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால அதுக்கெல்லாம் இந்த பரீட்சை எல்லாம் முடிஞ்சு லீவ் வரல, ஒரு 2 மாசம் லீவ்ல உட்காந்து இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் படிச்சு அதுல கொடுக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் எழுதி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா எக்ஸசைஸையும் எழுதி இங்கிலீஷ் கிராமர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். மாணவர்கள்லாம் இப்ப ஆனுவல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு பெரிய லீவ் வரும் இல்லையா, வருடாந்திர விடுமுறை. அந்த விடுமுறையிலே தங்களுடைய ஆங்கில மொழி புலமையை வளர்த்து கொள்வதற்காக தினசரி ஒரு 3-4 மணி நேரம் செலவிட்டா போறோம். காலையில 2 hours, சாயந்தரம் 2 hours உட்காந்து கிராமர் சம்பந்தமானதெல்லாம் படிங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போங்க. ஆங்கில மொழி புலமை கண்டிப்பாக தமிழக மாணவர்கள்லாம் இன்னும் கூட வளர்த்துக்கணும். அவ்வளவு திருப்தியா இல்ல. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசி பார்த்தேன். அவங்களுடைய மொழி புலமையோட திருப்தியா இல்ல, இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். நுனி நாக்குல இங்கிலீஷ் விளையாடணும், அந்த மாதிரி பேசணும். அதுக்கு தயாராகிக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிற கிரக நிலவரப்படி கன்னி ராசியினருக்கு பேச்சாற்றல், மொழி புலமை, கல்வி முன்னேற்றம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், 5ஆம் இடத்திலே 2 கிரகங்கள், 4, 2, 6. 8ஆம் இடத்திலே குரு 7, 9ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இடத்திலே கேது. இதுதான் கிரக நிலவரம் துலாமிற்கு. துலாமிற்கு மறைவிடத்திலே இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதே, இது நன்மை செய்யுமா என்று பார்த்தால் சுக்கிரனுக்கு மறைவிடம் எப்பவுமே விதிவிலக்கு உண்டு. அதனால ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமாக இருப்பதால் நன்மை செய்யும். பாக்யாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் நன்மை செய்யும். பாக்யாதிபதினா 9ஆம் வீட்டிற்கு அதிபதி. துலாமிற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன். அந்த புதன் இப்பொழுது மீனத்திலே நீச்சபங்கம் ராஜயோகம். அதனால சுக்கிரன் உச்சம், புதனுக்கு நீச்சபங்கம் என்பதால் துலா ராசிக்கு நன்மைகள் நடைபெறும். நல்ல நாள், நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள். ஏதாவது பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல முடிவு, நல்ல பலன் கிடைக்கும். நல்ல நாட்கள் வரும்போது சும்மா இருக்க கூடாது, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நீங்க நாள் ரொம்ப நல்லா இருக்குப்பா, அரிகேசன் நல்லூர் சார் சொல்லிட்டாரு, சாப்பிட்டு மாடல படுத்து தூங்கினா என்ன வரும், கொரட்டை தான் வரும். டூ சம்திங், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல நேரம் என்று சொன்னால் அன்னைக்கு தான் ஜாஸ்தி வேலை பார்க்கணும். ஏன்னா நீங்க பண்ற முயற்சி வெற்றி ஆகும்.
இன்னைக்கு டைம் நல்லா இல்ல அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், எதை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். உங்களது திறமைகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவன் 7லும் 7 குடைவன் 5லுமாக பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிக சிறப்பான யோகம். 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது என்பது அதை காட்டிலும் சிறப்பு. 9 குடையவன் வெகு வலுவாக 5ஆம் இடத்திலே இருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்திலே சுபகிரகங்களோடு இணைந்திருக்கிறது என்பது மற்றொரு யோகம். தந்தைக்கு யோகம், தந்தையால் மகனுக்கு யோகம். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், குழந்தைகளுக்கு யோகம். விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு திருமணம் எப்பொழுது நிச்சயமாகும். திருமணமான இளைஞராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீடு வாங்கும் வயதில் இருந்தால் வீடு வாங்குவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். இப்பொழுது உள்ள வேலையிலிருந்து ஜம்ப் பண்ணி வேற வேலைக்கு மாறணும்னு இப்ப மாறலாம். வேலை மாற்றம் செய்து கொள்ள ஏற்ற நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் 11 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நன்மை. 4, 6 குடையவர்கள் பரிவர்த்தனை என்றும் அதை சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பரிவர்த்தனை தனுசிற்கு ஓரளவு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராமல் இருந்த வழக்கு வியாஜ்யங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். யார் மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருந்தீங்களோ அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு கூப்பிடுவாங்க. சமாதான பேச்சுவார்த்தை. கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு அவங்களே பணிஞ்சு இறங்கி வருவாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணா, அப்போ வீராப்பெல்லாம் காட்டக்கூடாது. உன்னை நான் ஒரு கை பார்த்துறேன், நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் போவேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல இருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்த்து நீங்களும் நீங்க ஃபைல் பண்ண கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணி அவங்க ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் கேசஸ் இருந்தா அதை விட்ரா பண்ண சொல்லி மியூச்சுவலா 2 பேரும் வந்து ஒருத்தருக்கொத்தர் உதவிகரமாக போட்டி பொறாமை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வர்ற நேரம். அதனால சண்டை சச்சரவு இல்லாம சுமூகமா பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்க முடியும். ரொம்ப நாளா முடியாத இழுபறியா இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுலாம் இப்ப முடியும். அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில பிசினஸ்ல இருக்கிற தகராறா இருந்தாலும் சரி, அல்லது ப்ராப்பர்ட்டி டீலிங்ல வர பிரச்சனையா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஏதாவது அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு போயிட்டு இருந்தா அதை வந்து இப்போ தீர்க்கறதுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான நல்ல முடிவு எட்டக்கூடிய நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசிக்கு பாக்யாதிபதியான புதன் 3ஆம் இடத்திலே நீச்சபங்கம் பெற்று ராஜயோகம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அடுத்தடுத்து பல நடைபெறக்கூடிய நல்ல நேரம். பள்ளி மாணவ மாணவியரெல்லாம் எப்பொழுது கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இந்த ஆண்டு பொது தேர்விலே நான் மாநில அளவிலே முதலிடத்தை பிடிக்கிறேன் பார், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரப்போறேன் அப்படின்னு வந்து பசங்கெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், எஸ்எல்சி எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன்னு சொல்ற அளவுக்கு பசங்களாம் இன்னைக்கு பிரில்லியண்டா இருப்பாங்க. மகர ராசிக்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். வரவேண்டிய வருமானம் எல்லாம் தடை இல்லாமல் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். உத்தியோகத்திலே அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மகர ராசியினருக்கெல்லாம் புதிதாக ஒரு நல்ல பதவி கிடைக்கும். பதவி உயர்வு, பணியிட மாற்றம் ஆகியவை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம். எந்த ஊர்ல போட்டாலும் டிரான்ஸ்பர் பண்ணாலும் சரின்னு ஒத்துங்க, இல்லைன்னா ப்ரமோஷன் கட் ஆயிடும். ப்ரமோஷன் முக்கியம். டிரான்ஸ்பர் கூட அப்புறம் மாத்தின்னு வரலாம். முதல்ல டிரான்ஸ்பர் போட்டா பரவாயில்ல, ப்ரமோஷன் கிடைச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. வெளியூர் மாற்றல் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். பேச்சு ஆற்றல் மிகச் சிறப்பாக இருக்கும். வன்மை சிறக்கும்.
சமூக அந்தஸ்து மிக அற்புதமாக இருக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். எனவே தனம் அதிகமாக வரும், செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இடத்திலே சில சிறிய மாற்றங்கள் நிகழும். அது உங்களுக்கு நன்மை செய்யும். வாசல்ல யாரா பள்ளம் தோண்டினானா இப்ப வந்து மூடிட்டு போயிடுவோம். உங்க கடை வாசல்ல யாரோ பள்ளம் தோண்டி இருப்பாங்க. எதுக்குப்பா இங்க பள்ளம் தோன்ற அப்படின்னா, சார் இபி டிபார்ட்மெண்ட் சார் அப்படிமா சொல்லிட்டு அவன் மூடிட்டு போயிடுவான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்த வந்து தோண்டுவான். ஏன்பா கடை வாசல்ல பள்ளம் தோன்றீங்கன்னா, சார் சாக்கடை அடப்பு சார், அதுக்காக நாங்க தோன்றோம் சார், கார்பரேஷன்ல வந்திருக்கோம். அப்படியா சரின்பா. அப்புறம் அவன் மூடிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து இன்னொருத்த வருவான். அவன் வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், டெலிபோன் டிபார்ட்மெண்ட் சார், அந்த கேபிள் எங்க போகுதுன்னு தெரியல, அதுக்காக தான் சார் இங்க தோண்டி பாக்குறோம்மா. இப்படியே பண்ணி கடைக்கு கஸ்டமரே வரவிடாம பண்ணிட்டு இருப்பான். இப்ப அதெல்லாம் சரியாயி ரோடெல்லாம் போட்டு மேல தார் போட்டு நல்லா பண்ணிடுவாங்க. அதனால உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கு அப்ரோச் ரோடு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு. சார் இதெல்லாம் கூட ஜோசியத்துல தெரியும் சொல்றேன், வேணா நடக்குதா இல்ல பாரு. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 சந்திரன் ராசியிலே வலுவாக அமர்ந்திருக்கிறது. 4, 7 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான புதன் ராசியிலே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமணமான இளவயது மீனராசினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதிலே பிள்ளை இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். புத்திரஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. குழந்தை பிறக்கிற வயசுல இருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்ல அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க படிப்பு நல்லா இருக்கும். இல்ல அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்க நல்லா செட்டில் ஆவாங்க. உங்களுடைய சன்னு டாட்டர் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. நம்ம பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னா நமக்கு பெருமை தானே. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். அந்த மாதிரி உங்களை பெருமைப்பட செய்வார்கள் உங்களுடைய பிள்ளைகள். அல்லது அவர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது நீங்கள் திருமணத்தை பேசி முடிப்பீர்கள். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு சம்மதிக்கிறதுல அப்படின்னு இது எனக்கு டெய்லி ஒரு 10 பேர் கம்ப்ளைண்ட். என் டாட்டர் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதே கேள்வி சார், டெய்லி 10 பேர் இதே கேள்வி எனக்கு. மை டாட்டர் இஸ் நாட் அக்செப்டிங் ஃபார் மேரேஜ், வாட் ஆம் ஐ டு டு? இதே கேள்வி 10 பேர் மினிமம். ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு 10 பேர்டன் வர மெயில்ல பார்த்தா இதுதான் இருக்கும். ஷீ இஸ் நாட் வில்லிங் டு மேரி, ஷீ இஸ் இன் நெதர்லாண்ட். ஏன் நெதர்லாண்டுக்கெல்லாம் அனுப்புற? இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அனுப்ப வேண்டியதானே? இல்ல, அவ படிக்கிறதுக்காக அங்க போனா, அங்கேயே தங்கிட்டான். படிக்கிறதுக்கு போன யாருமே திருப்பி வரலையே, உன் டாக்டர் மட்டும் எப்படி வருவா? குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க வேண்டாமா, அதுக்காக அனுப்பிச்சேன். ஏதோ ஒரு லேண்டு, நெதர்லாண்டு, பின்லாண்டு, ஹாலண்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க போயிருக்கா, வரமாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எனக்கு நான் இங்கே தான் இருப்பேன், இங்க இருக்கிற பையனை வேணா நீ பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவேன், நீயே வேணாலும் சூஸ் பண்ணு. இவன் எப்படி இவன் கம்யூனிட்டி பையனை போய் அந்த கண்ட்ரில போய் எப்படி இவன் தேடுவான்? நடக்கிற காரியமா இது? இவன் கம்யூனிட்டி ட்ரிப்ளிகேன்ல இருக்கும், இல்லைன்னா மயிலாப்பூர்ல இருக்கும். இவன் எங்கேருந்து நெதர்லாண்ட்லயும் ஃபெதர்லாண்ட்லயும் போய் இவன் ஜாதி பையனை தேடிட்டு இருப்பான். நிறைய கேர்ள்ஸ் ஃபாரின் போயிடுச்சு, திரும்பி வரல, கல்யாணம் பண்ணிக்கல. த சேம் கம்ப்ளைண்ட் எவ்வளவு பேரண்ட்ஸ் வருது தெரியுமா? அவங்க மெயில்ல உண்மையே இருக்காது, வேற உண்மையே இருக்காது. சார் என் பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன் சார் படிக்கிறதுக்கு, படிக்க போனா அங்கே வேலை கிடைச்சது, வேலை பார்த்துட்டா, இப்ப வரமாட்டேங்கிறா சார், திரும்பி வான்னா வரமாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணிக்கோனா இங்கே மாப்பிள்ள பாருன்றா. நான் எப்படி சார் அந்த கண்ட்ரில போய் மாப்பிள்ள பார்ப்பேன்? இது ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு 100கணக்கான கேஸ் இருக்கு நம்ம கிட்ட. என்ன பதில் சொல்லுவ நீ? பாவமா இருக்கு. யார நினைச்சு பாப்பறதுன்னா அந்த பேரண்ட்ஸ நினைச்சு பரிதாபப்படுறதா, இல்ல அந்த பொண்ணை நினைச்சு பரிதாபப்படுறதா? லைஃப்ல எது முக்கியம் தெரியாம அங்க போய் உட்காந்து இருக்கேன் அந்த பொண்ணு, அந்த பொண்ணை நினைச்சு பரிதாபப்படுறதா, இல்ல இந்த பொண்ணுகளெல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு உட்காந்துருக்காங்களே அந்த பேரண்ட்ஸ் அவளை நினைச்சு பரிதாபப்படுறதா? பாவமா இருக்கு. ஆனா ரொம்ப பிட்டி, இது பரிதாபப்பட வேண்டிய கேஸ். ஆனா இப்ப கல்யாணம் ஆயிடும் மீனராசிக்கு. யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த கண்ட்ரில போய் உட்காந்தாலும் சரி, இப்ப வருவ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். மேரேஜ் பிக்ஸ் ஆகும். திருமண தேதி முகூர்த்த நாள் முடிவு செய்யப்படும். விசுவாவசுவ வருஷத்துல மொத்தமே 33 முகூர்த்த நாள் தான். ஷண்ணவதி சிராத்தம் 96 நாள் போயிடுது. அது தவிர
புரட்டாசி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆடி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது, மார்கழி மாசம் பண்ணக்கூடாது. 3 மாசம் தவிர பாக்கி 9 மாசமும் கல்யாணம் பண்ணலாம். 12 மாசத்துல 3 மாசம் தான் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆடி, புரட்டாசி, மார்கழி இது 3 தவிர பாக்கி 9 மாசமும் கல்யாணம் பண்ணலாம். அந்த 9 மாசத்துல மொத்தம் 33 டேட் தான் இந்த வரப்போற தமிழ் வருஷத்துல முகூர்த்த நாள். சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் பூஜை, விநாயகர் விரதம். மாசி சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு 6வது மாசம், மாசிக்கு 6வது மாசம் ஆவணி, ஆவணிக்கு 6வது மாசம் மாசி. அதனால விநாயகர் சதுர்த்தியுடைய அரையாண்டு சதுர்த்தி இது. ஹாஃப் ஏர்லி சதுர்த்தி இன்னைக்கு. ஆவணி மாசத்துல வருது ஆனுவல் சதுர்த்தி, இது ஹாஃப் ஏர்லி சதுர்த்தி. அரையாண்டுக்கு ஒரு முறை வருகின்ற மாசி வளர்பிறை சதுர்த்தி விநாயகரை வழிபட்டால் எல்லா விதமான தடைகளும் விலகும், நன்மைகள் நடைபெறும். இன்னைக்கு முகூர்த்த நாள் 9 மணி முதல் 10:15 வரை. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம்.